First home buyer series, day 6. Sales agent. சேல்ஸ் ஏஜெண்ட் ப்ராப்பர்ட்டி விற்கிற இடத்துல உங்களோட ஃப்ரெண்டு கிடையாது, உங்களோட எனிமி கிடையாது. அவங்களோட ஒன்லி ஒன் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விற்கிற வீடை பெஸ்ட்டான ப்ரைஸில் எப்படி விற்கிறதுன்றதுக்காக தான். எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடு வாங்கும்போது சேல்ஸ் ஏஜென்ட் கிட்ட கண்டிப்பாக பேசாமல் நீங்கள் வீடு வாங்க முடியாது. நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, சேல்ஸ் ஏஜென்ட் சொல்கிறத அப்படியே நம்புறது. அவங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை, பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அவங்க என்ன சொன்னாலும் அதை நீங்கள் 2-3 சோர்ஸ் வச்சு எப்படி செக் பண்ணுறதுன்னு கரெக்டாக செக் பண்ணி வாங்குறது தான் உங்களுக்கு நல்ல விஷயம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் ஒரு சமயத்தில் 20 வீடு விற்கலாம், இல்லை 30 வீடு விற்கலாம். அவங்களுக்கு ஒவ்வொரு வீடை பற்றியும் ஒவ்வொரு கான்ட்ராக்ட் பற்றியும் எல்லா இன்ஃபர்மேஷனும் அக்யூரேட்டாக தெரியணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ அவங்க தோராயமாக சொல்கிறதுக்கும் அவங்க பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறதுக்கும் நீங்கள் வாங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சேல்ஸ் ஏஜென்ட் ப்ரைஸை பற்றியோ இல்லை வீட்டோட குவாலிட்டியை பற்றியோ எந்த விஷயத்தை சொன்னாலும் நீங்கள் அதை எப்படி வேலிடேட் பண்ணலாம், எப்படி இன்னொரு சோர்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத யோசித்து வாங்குங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.